கிட்டீஸ் இன்னைக்கு மாட்டையோட எஃப்எஃபானா மை ரக்டு ஹஸ்பண்ட் எபிசோட் 96 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஸ் மஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா பஞ்சு மிட்டாய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போன பாவத்துக்கு உங்களை தொலைச்சி நிற்கிறா மயூரி. உங்களை அங்கேயும் இங்கேயும் பதட்டத்தோட தேடி பார்த்து கடைசியில் பார்த்தா எதிர்த்தாப்புல காலேஜ் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் எங்கே போயிருப்பீங்க, காலேஜ் தான் போயிருப்பீங்க அப்படின்னு காலேஜுக்குள்ளே வந்த மயூரிக்கு பறந்து விரிஞ்ச இந்த காலேஜில் உங்களை தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டு நேரடியாக வந்தா 2வது மாடியில் இருந்த ஒரு கிளாஸை பரிதாபமாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சேலை கட்டியிருக்கனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை டீச்சர்னு நினச்சிட்டு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க ஒரு சில இளம் வயது ஆண்களோ இத்தனை அம்சமாக பளிங்கு கல்லாக இருக்கிற பொண்ணு தங்களை விட பெரியவ அப்படின்னு கூட பார்க்காம சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்க. சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாத பிரம்மையில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வயன், நீ 12th முடித்ததுக்கப்புறம் என்ன படிக்க போகிற அப்படின்னு லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் வச்சு கேட்குறா தமிழ் ஆசிரியை. அது அப்படின்னு 2 நிமிஷம் யோசிச்ச நீங்கள், தெரியல டீச்சர், ஆனால் காலேஜுக்கு போய் படிப்பேன், அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கும் போய் என் பாட்டியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை காதில் ஒலிக்க கண்கள் கலங்குது. உங்களுக்கு உண்மையில் சொல்ல முடியாத ஏக்கம் எட்டி பார்க்குது. நீங்கள் தியா அளவுக்கு பயங்கரமாக படிக்க மாட்டீங்க, ஆனாலும் ஓரளவுக்கு நல்லாவே படிப்பீங்க. உங்கள் சித்தப்பா குடும்பத்தினால தான் உங்களால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. தங்கச்சியாவது படித்து சுய வாழ்க்கை வாழ்த்தோம் அப்படின்னு நினச்சிங்க. அதுபடி தியா சுயமாக இருக்கா, ஆனால் நீங்களும் கூண்டில் அடப்பட்ட கிளியாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாத வேதனையாக இருக்குது உங்களுக்கு. சுற்றி இருக்கிறவங்க மட்டம் தட்டாமல் இருக்கிறதுக்காகவே தான் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியாவது வரணும், தியாவை மாதிரி சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு தாராளம் ஆசை இருக்குது. உங்களோட ஆசையை நிறைவேற்ற ஊன்றுகோலா தியா நிச்சயம் இருப்பா. ஆனால் அந்த ஊன்றுகோலை உடைக்கிற கோடாரியா இருக்கிறதே அவளோட கணவன் தானே. லட்சியம் கணவன் 2க்கும் மேலேயே எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாதா. ஆனால் அது என்ன உங்களோட கையை பிடிக்கிறா மயூரி. பைத்தியக்காரி, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? உன்னை காணோன்னு எவ்வளோ பயந்துபட்டேன் தெரியுமா? நீ மட்டும் இங்கே சுற்றிட்டு இருக்கிற விஷயம் டேஸ்டாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு மயூரி கோபத்தில் கத்திட்டு இருந்தாலும் உங்களோட காதில் அந்த வார்த்தை ஏறாமல் கண்கள்லேருந்து சில பல துளி கண்ணீர் வடியா திட்டிகிட்டு இருந்த மயூரியோட வார்த்தை அப்படி தடப்படுது. அவ்வளோ கொடூரமாக திட்டலையே, இவன் எதுக்கு கண்ணீர் வடிக்கிறா அப்படின்னு புரியாத பார்வை மயூரி பார்க்க. எனக்கு காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது மயூரி. எவ்வளவோ பொண்ணுங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க புருஷங்காரங்க படிக்க வைக்கிறாங்கல்ல, சொந்த காலம் நிற்க வைக்கிறாங்கல்ல, ஏன் புருஷன் மட்டும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வியை கேட்குறீங்க. இதுக்கு உண்மையான பதில் சொல்ல முடியாமல் தவிச்ச மயூரி, வயன், படிக்கிறதுக்கு நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. இனி சின்ன பிள்ளைங்க கூட உட்காந்து படிக்க உனக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். டீச்சர் உன்னை வீட்டிலேருந்தே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரே, நீ வேணா அதை ட்ரை பண்ணு. இதோட படித்து சொந்த காலம் நிற்கணுங்கிற அவசியமும் உனக்கு கிடையாது. உனக்கு தேவையான வசதி எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னு மயூரி அடுத்த வார்த்தை தொடர்றதுக்கு முன்னாடியே மயூரியை கொடூரமாக உரைக்கிறீங்க. நீங்கள் ஆம்பளைங்க தான் பொண்ணுங்க கனவுக்கு ஆதரவாக இல்லை, ஆனால் முதல்ல ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணோட கனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா அது நீ மட்டும்தான். படிப்பறிவு இல்லாத பொண்ணாக இருந்தால் கூட நீ பேசுகிறத ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு நீயே எதுக்கு எதிராக பேசுகிற? உன்னை விட அத்தையும் கண்ணம்மாக்கவும் எவ்வளவோ பரவாயில்ல, பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்ச நாள் போயிருந்தாலும் படிப்போட அருமை தெரிஞ்சு எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற உங்களோட வார்த்தை மயூரிக்கே குத்துற வார்த்தையாக இருக்குது. அவளுக்கும் பொண்ணுங்க சுயமாக இருக்கணும், சாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. ஆனால் டேயை பக்கச்சிக்கிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவளுக்கு இல்லை. டேக்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுது. அது இப்படியே தொடர்ந்தா அவனே சில வருஷங்களில் உங்களை படிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்தா போதும். ஆனால் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அமைதி காக்கிறா. 10 நிமிஷம் அமைதிக்கு அப்புறம் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்க்குறா. மணி 3 நெருங்கிடுச்சு. மதிய வேலையிலேயே உங்களை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் விட சொல்லிட்டான். நேரம் வேற கிடக்குதே அப்படின்னு, ப்ளீஸ் வாங்க போகலாம் அப்படின்னு மயூரி கூப்பிட, இங்கேயே பார்த்துட்டு நின்னாலும் யாரும் படிக்க விட போகிறதில்ல, எதுக்கு வம்பு, கிளம்பும் அப்படின்னு அமைதியாக கிளம்புன நீங்கள் முன்னாடி நடக்க நேரத்தில் மயூரிக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அவள் அந்த ஃபோனை பேசிக்கிட்டு நிற்க அடுத்த வகுப்புகள் தொடங்க பெல் அடிக்கவும் ஒரு கூட்டம் ஆண்கள் வெளியே ஓடி வர படிக்கட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த உங்கள் மேலே தெரியாமல் மோதிட்டாங்க. புத்துன்னு 5 படி உருண்டு விழுந்த நீங்கள் கை முட்டியில் பெரிய கட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மயூரிக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் கெட்ட நாளா இல்லை நல்ல ஆளா அப்படின்னு தெரியல. ஒரு நாளும் இல்லாமல் சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சா அந்த சந்தோஷம் திடீர்னு பூகமமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அவளை ஷாப்பிங் அழைச்சிட்டு போக பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் நீங்கள் காலேஜுக்கு போய் கீழே விழுந்து கை பஞ்சரானதெல்லாம் தெரிஞ்சால் மயூரிக்கு இன்றைக்கி மரணம் தான் அப்படின்னு ஈரக்குலையே நடுங்க நிற்கிறா. அவளோட பதட்டத்தை அதிகரிக்கிறதுக்காகவே அரக்கன் மாதிரி ஃபோன் பண்ணுறான் டே. பயந்து போய் ஃபோன் அட்டன் பண்ணி சார் அப்படின்னு தொடங்கும் போதே, யூ ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ், டு யூ ஹேவ் எனி பிரைன்? வயன் எதுக்கு காலேஜுக்கு போனா? எப்படி அவளுக்கு அடிபட்டுச்சு?
இதுதான் அவளை நீ பார்த்துக்கிற லட்சணமா? எவனை பார்த்து வாய் பிழந்து இழிச்சிட்டு நின்ன? ஆஃபீஸ்க்கு வா, இன்னைக்கு உன் உயிர் மிஞ்சாது அப்படின்ட்டே கத்துற சத்தம் மயூரியை தாண்டி பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்களோட காதலி கேட்டுருச்சு. மயூரிக்கே இந்த நிலைமை அப்படின்னா தனக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு உங்களோட கை கால் பரதநாட்டியம் ஆட தொடங்கிடுச்சு. மயூரிக்கு உயிரெல்லாம் பிரிஞ்சிருச்சு, உடல் மட்டும் இருக்குது அப்படிங்கிற ரியாக்ஷன் தான். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மயூரியை வறுத்தெடுத்துட்டான் வார்த்தையாலேயே. காது கிழிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு திட்டிட்டு காலையும் கட் பண்ணிட்டு வச்சுட்டான். இந்த அளவுக்கு உங்களை திட்டியிருந்தா இந்நேரத்துக்கு அவன் வேணாம் அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பரே கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எப்படி தான் மயூரி சமாளிக்கிறாளோ அப்படின்னு பரிதாபமாக பார்க்குறீங்க. மயூரி, ஐ எம் ஸோ சாரி, இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணித்தாங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர் கண்டிப்பாக கோவப்பட மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே எதுவும் வேண்டாம், நீங்கள் பண்ணது வரைக்கும் போதும், அடம் பிடிக்காமல் வீட்டுக்கு வாங்க, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிற மயூரி. ஆர்குமெண்ட் செய்யாமல் அமைதியா நான் உங்கள் கூட வரேன், ஒரு வாட்டி நான் என் புருஷன்கிட்ட பேசணும், அவருக்கு ஃபோன் பண்ணி தருவீங்களா அப்படின்னு நீங்கள் கெஞ்சா தாங்கிட்டே எகிரி குதிக்கிறான். இனி உங்ககிட்டயும் கோவப்படுவானோ அப்படின்ற பயம் இருந்தாலும் ஒருவேளை உங்ககிட்ட சமாதானமாக பேச வாய்ப்பு இருக்குது, அதோட மொபைலையும் கொடுக்கல அப்படின்னா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாலும் பிடிப்பீங்க அப்படின்ற பார்வை பார்த்த மாதிரியே மொபைலை கையில் கொடுத்தவ, நான் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு வரேன், தயவு பண்ணி இங்கேருந்து எந்திரிச்சு போகாதீங்க அப்படின்னு மிரட்டெல்லாம் சொல்லிட்டு வெளியே போயிட்டா. சரின்னு மண்டையை ஆட்டின நீங்கள் மயூரி போனதுக்கப்புறம் டேக்கு ஃபோன் பண்ணுறீங்க. முழு நீல ரிங் அடித்தோம் கட் ஆயிடுச்சு. இன்னும் 3 முறை ஃபோன் பண்ணியும் அவன் ஃபோன் எடுக்கல. ரொம்ப தான் பண்ணுறாரு பொறுக்கி புருஷன் அப்படின்னு மொபைலை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கும்போதே மயூரியோட பூட் சத்தம் கேட்குது. நொடி பொழுதுல அவங்களோட மண்டைக்குள்ளே பல்ப் எரிஞ்சு ஐடியா உதிக்கா மொபைலை காதில் வச்ச நீங்கள், என்னது நிஜமாவா சொல்கிறீங்க? நான் உங்கள் கம்பெனிக்கு உங்களை பார்க்க வரவா? சரி சரி, மயூரிக்கிட்ட உங்களை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறேன், பாய் உம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க. கதவு திறந்துக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது காதில் ஏறிடுச்சு மயூரிக்கு. உள்ளே நுழைஞ்சதுமே வாட், கம்பெனிக்கா? வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற மயூரி. அவர் தான் சொன்னார் பக்கத்தில் அவரோட கம்பெனி இருக்கா, உங்ககிட்ட சொன்னால் நீ ஏன் நாங்கள் அழைச்சிட்டு போவேன்னு சொன்னார் அப்படின்னு. உங்களோட நடிப்பு பிரமாதமாக இருக்குது. நீங்கள் 100 மடங்கு பர்ஃபெக்டாக நடித்தாலும் மயூரியால் நம்பவே முடியல. நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இன்றைக்கி தான் உலக அதிசயம் மாதிரி மயூரி கூட ஷாப்பிங் போக அனுமதி தந்திருக்கான். அதுக்கும் 1000 கண்டிஷன் போட்டது மயூரிக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படி ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சந்தேகமாக யோசிச்சவ அடுத்ததான் என்ன கேட்பா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ என்ன, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போகிறீங்களா? ஏன் என் மேலே யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது? அவ்வளவுக்கு நான் கெட்டவளா தெரியுறேனா மயூரி அப்படின்றீங்க கண்ணை உருட்டிக்கிட்டு. உங்களோட அப்பட்டமான நடிப்பை ஒரு கட்டத்தில் நம்பிட்டா. சாச்சா, அந்த மாதிரிலாம் இல்லை, நான் சும்மா தான் பார்த்தேன், நீ வா போகலாம் அப்படின்னு உங்களை அழைச்சிட்டு காரில் கிளம்பிட்டா. குஷியாக காரில் ஏறி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் கோப்படுவானே அவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளே பார்த்துட்டுமோ இருக்கு உங்களுக்கு. அதே நேரத்தில் காலேஜுக்கு போனது கீழே விழுந்ததில் மயூரி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு டேக்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த உங்களோட எண்ணங்கள்லாம் கரைஞ்சு வாயை பிளந்து பிரமிப்பை பார்க்குறீங்க. அந்த மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனியை கிட்டத்தட்ட 25 மாடிக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய கட்டிடத்தோட வெளிப்பக்கம் எல்லாம் கருப்பு கண்ணாடியால் மூடினது மாதிரி இருக்க. சூரிய வெளிச்சத்தில் தக்கன்னு வைரமாக ஜொலிக்குது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருந்த அந்த கட்டிடம் மட்டும் இல்லை, அதை சுற்றி இன்னும் 2 பெரிய கட்டிடங்கள் இருக்குது. இங்கே மட்டுமே குறைஞ்சது 4000 பேர்த்துக்கு மேலே வேலை பார்ப்பாங்க போல் அப்படிங்கிறத அந்த இடமே காட்டி கொடுக்குது. எந்த வாகனமே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வர முடியாது. அனுமதி உள்ள முக்கியமானவங்களோட வாகனம் மட்டும்தான் வர முடியும். அந்த முக்கியமானவங்களில் ஒருத்தி மயூரி. அவளும் இங்கே வேலை பார்க்குறவளாக இருந்தாலும் அவளுக்கு இங்கே தனி உரிமை இருக்குது. மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற தனி பார்க்கிங்கில் தான் அவங்களுடைய காரை நிறுத்தணும். மயூரியோட கார் விஐபிகள் பார்க்கிங்கில் அவளுக்கான இடத்துல நிற்குது. மயூரி, இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் என் புருஷன் வேலை பார்க்குறாரு, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல். உடல் உதறி உங்களோட பக்கம் பார்க்குறா மயூரி. இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓவே தான், அவனை எங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னு கேள சொல்கிறாளே அப்படின்னு நினச்சி தலையில் அடிச்சுக்கிட்டவ, என் பின்னாடியே வாங்க, நான் உங்களை கெஸ்ட் ரூமில் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், அப்புறம் சார்கிட்ட தகவல் சொல்கிறேன், சார் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து பார்ப்பாரு, நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு மயூரி சொன்னதுக்கெல்லாமே தலையாட்டிக்கிட்டு அவள் பின்னாடி நடக்கிறீங்க. நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற பெரிய ரிசப்ஷன் வழியாகவே அவளை அழைச்சிட்டு போக மொத்த இடத்தையும் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னங்க மயூரி,
என் புருஷனுக்கு 1,00,000 ரூபாய் பக்கத்தில் சம்பளம் வருமோ? நான் ஏன் கேட்குறேன்னா, அவர் இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, நிறைய பணம் வச்சுருக்காரு, அதான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. எனக்கு தெரியாது அப்படின்னு இன்னும் வேகமாக நடக்கிறான் மயூரி. தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு முனகுறீங்க நீங்கள். அது மயூரியோட காதுக்கு கேட்டும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணல. மறுபடியும் 2 நிமிஷம் ஆகலை. அவள் தோளில் சொன்னபடியே, என் புருஷன் நல்லா இங்கிலீஷ் பேசாரே, அதனால தானே இந்த கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க. அப்படின்னா நானும் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், நல்லா எழுதுவேன், எனக்கும் இந்த கம்பெனியில் வேலை தருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அம்மா தாயே உன் காலில் விழுந்து கெஞ்சுறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, என்னால் முடியல அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா மயூரி. சா, நான் 1 ரூபா சுயமாக சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டாலும் எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்கும் போல் அப்படின்னு மறுபடியும் புலம்பிக்கிட்டு நடக்கிறீங்க நீங்கள் மயூரி பின்னாடியே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷன், கெஸ்ட்டுகளுக்கான கான்ஃபரன்ஸ் ஹால், இன்னும் ஒரு சில முக்கியமான அறைகள், கேன்டீன், அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டைன் அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்ணை கவர விதமாக இருந்தாலும் மேலேறி போக போக எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே குறைஞ்சது 500 கம்ப்யூட்டர், லேப்டாப் இருக்குது. குறைஞ்சது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 100லேருந்து 150 பேர்த்துக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் அப்படின்னு நிமிர்ந்து கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு கம்ப்யூட்டரையே மழமழன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து வியந்து போய் பல்ல காட்டி நடக்கிற நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணீரோடு ஓட போகிறீங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு. அடக்கடவுளே, என்ன ஆக போதோ? ஒழுங்கா லெஃப்டில் வா வயன் அப்படின்னு 2 முறை மயூரி அழைச்சோம். வீம்பா நடந்து தான் வருவேன் அப்படின்னு வீம்பா பேசினதுக்கு நாக்க தள்ளிக்கிட்டு மூச்சு இறைக்க நடக்க விட்டுட்டா மயூரி. கல்லூலி மங்கி, லிஃப்ட்டில் வரமாட்டேன்னு சொன்னால் ஒரு வாட்டி கூட கூப்பிட்றல பாரு, அப்படியே என் புருஷன் மாதிரி இருக்கா, காலெல்லாம் செத்துரும் போல இருக்கே இறைவா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு நடக்கிறீங்க நீங்கள். நீ திட்டினாலும் திட்டலைனாலும் நடத்தி தான் உன்னை கொண்டு போவேன். உன் கால் நல்லா தானே இருக்குது, நடக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை தானே கேட்ட, நடடி அப்படின்னு மயூரியும் நடந்துக்கிட்டே இருக்கா. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்க கண்ணை கவர்ற விதமாக இருந்தாலும் அடுத்தடுத்து போக போக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சினிமா படங்களில் ஆஃபீஸ் அப்படின்னா மாடர்னாகவும் கவர்ச்சி உடை உடுத்துறது, அப்புறம் ஜோடியாக சுற்றி திரியிறது, ரொமான்ஸ் செய்கிறது அப்படின்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஆண்கள் பேண்ட், டிஷர்ட், பொண்ணுங்க சுடிதார், அதுவும் துப்பட்டாவோட ஸ்டைலாக இல்லாமல் நேர்த்தியாக இருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்கலேருந்து 50 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு வேலை செய்கிறாங்க. அதுவும் யாரும் அரட்டை அடிக்கிறது, சிரித்து மகிழ்வது போல் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை மட்டுமே செய்ய. பரவாயில்லையே, ஆஃபீஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், உடலை பிரதிபலிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா தோலை உரிச்சிருவான்லட்டே, அரட்டை அடித்தா வேலையே போயிடும், ஜோடியை சுற்றினா மரணம் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உயிர் பயத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். இப்படியே 5வது ஃப்ளோருக்கும் 6வது ஃப்ளோருக்கும் இடைப்பட்ட படிக்கட்டில் ஏறி வரும்போது, ஏமா மயூரி என்ன காரியம் பண்ணியிருக்க, ஒயன் மேடத்தை எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்த அப்படின்னு 2 பேர்த்தையும் வழிமறிச்சு உங்களை பார்த்த அதிர்ச்சியில் நிற்கிறா மேனேஜர் ஜோசப். சார், டே சார் தான் ஒயனை இங்கே அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு மயூரி சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, டே சார் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு மதுரைக்கு போயிருப்பார், இனி நைட்டு தான் வருவார் அப்படின்னு மேனேஜர் உறுதியாக சொல்ல, மயூரி சந்தேகமாக உங்களை பார்த்தா திருட மாதிரி பம்மிட்டு இருக்கீங்க நீங்கள். திருட்டு கழுத, என்னையே ஏமாத்திட்டியா அப்படிங்கிற பார்வை பார்த்தவ, ஓகே சார், ஒயனை நான் ரிட்டன் அழைச்சிட்டு போயிடுறேன், டே சார் கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு மயூரி. ஏம்மா போகிறதான் போகிற, மேலே லாக்கரில் இருக்க ஃபைல்ஸ் எடுத்த கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சுட்டு போயேம்மா அப்படின்னு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டான் ஜோசப். வயன், நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இனி ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு 6வது ஃப்ளோரில் கொண்டு வந்து நிறுத்தி சேரில் உட்கார வச்சிட்டா. இங்கேயே இரு, தயவு பண்ணி எந்திரிச்சு எங்கேயும் போயிடாத, தொலைஞ்சிட்டேன்னா தேடி படிக்கிறது கஷ்டம், ஆஃபீஸ் எவ்வளோ பெருசுன்னு பார்த்து தானே, நான் போய் கொஞ்சம் ஃபைல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு கண்டிப்போட சொல்கிறான் மயூரி. இவ்வளோ சீட்டிங் பண்ணியும் திட்டாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எங்கள் ஊர் கருமாரியம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இங்கேருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். சத்தியத்துக்கு ஒரு குறவும் இல்லை, கடவுள் மேலே சத்தியம் பண்ணுற மொகரைய பாரு, காலையில் பிரியாணி கடையில் இப்படி தான் சத்தியம் பண்ண, திரும்பி வந்து பார்த்தா ஆளை காணாம் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து ஃபைல் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டா. போயிட்டுருக்கிற மயூரியை பார்த்து உங்களுக்கு இப்போ சந்தேகம் எட்டி பார்த்துருக்கு. டே சாதாரணமாக தொழிலாளியாக இருந்தா அவனுக்கு எதுக்கு பாடி கார்டு, அவனுக்கு எதுக்கு மேனேஜர் அப்படின்ற யோசனையில் மூழ்கி போயிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் யோசனை கழிய 10 நிமிஷம் தாண்டிடுச்சு, ஆனால் மயூரியை காணலை அப்படிங்கிற பதட்டம் தொடங்கினதில் ஏசி அறையில் தாராளம் வியர்வை எட்டி பார்க்குது உங்களுக்கு. நிமிடங்கள் தாண்ட பயத்தில் எழுந்த நீங்கள் 7வது மாடி படிக்கட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. எங்கே போயிட்டா, ஆளையே காணோம் அப்படின்னு திருட்டு போன மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ, எதுக்கு திருட மாதிரி எட்டி பார்க்குறீங்க, அது சிஇஓ இருக்கிற மாடி, அங்கே போகிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது, குறிப்பிட்ட 20 பேர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற பொண்ணோட குரல் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க நீங்கள். ஜீன்ஸ் பேண்ட், அதுக்கு மேலே லாங் டாப்,
துப்பட்டா போட்டு நேர்த்தியாகவும் மேக்கப்பில் அழகாக மெருக்கேற்றினபடியும் ஒரு பெண் இருக்கா. அது என் புருஷன் இங்கே வேலை பார்க்குறாரு, அவரை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க தயக்கமா. என்னவ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறா, இது என்ன சாதாரண துணி கடையா? என் புருஷன் வேலை பார்க்குறாரு, சைடு கேப்பில் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆஃபீஸு, எப்படி இவளை உள்ளே விட்டாங்க? பொய் சொல்லி உள்ளே வந்துட்டாளா? அது இல்லைனா 7வது ஃப்ளோரில் வேலை பார்க்குற யார் இவளோட புருஷனாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கண்களை சிமிட்டினவ உங்களை முழுசாக நோட்டமிட்றா. 1000 ரூபாய் மதிப்பிலான சேலை, கழுத்தில் தங்க தாலி, கையில் தங்க பிரேஸ்லெட், காதில் குட்டி ஜிமிக்கி தோடு, தலைமுடிய மொத்தமாக ஜட பின்னி அதில் மல்லிகைப்பூ வச்சுருக்கா. முகத்தில் துளியும் மேக்கப் இல்லை, ஆனாலும் ஃப்ரெஷ்ஷான பூ மாதிரி இருக்குது உங்களோட முகம். சொல்லப்போனால் மெழுகு பொம்மை போன்ற தோற்றத்தில் இருந்தாலும் நகரத்து பொண்ணா தெரியலையே. அப்பவித்தனமான பேச்சு, சுழலும் பார்வை, இயல்பான நடைய பார்த்தா கிராமத்து பெண் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கீங்க நீங்கள். நீ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சுடலமணி சாரோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாவ. ஏன்னா 7வது ஃப்ளோரில் வேலை பார்க்குறதுலையே கிராமத்துலேருந்து வந்தவன் ஒரே ஒருத்தன் தான். அவனுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா. அவனோட மனைவி அப்படின்னு நினச்சி கேட்டிருக்கா. வேகமாக இல்லை அப்படின்னு தலையாட்டின நீங்கள், என் ஹஸ்பண்ட் பேர் கிம் டயாங் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அந்த பொண்ணுக்குள்ளே பூகம்பம், சுனாமி, சூறாவளி எல்லாமே ஒரே நேரத்தில் போயிட்டு வாயை பழுந்து அப்படியே நிற்கிறாவ. அக்கா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் தோலை பிடிச்சி உழுக்குனதுல தன்னலைக்கு வந்தவ உங்களோட கையை தட்டி விட்டு, என்னது அக்காவா? ஐ எம் மைத்திலி, ஜஸ்ட் 27 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஐ எம் வயன், ஜஸ்ட் 25 அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். நீ 25 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படாத. நீ கிம் டயாங் சாரோட ஒய்ஃபா? வேற யார்கிட்டயாவது இதை சொல்லிட்டு தெரியாத, மூஞ்சிலே குத்துவாங்க, அங்கிட்டு தள்ளி நில்லு அப்படின்னு முறைச்சிட்டு போகிறான் மைத்திலி. என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு இப்படி கோவப்படுறா அப்படின்னு புரியாத பார்வை பார்க்குறீங்க நீங்கள். இருந்த பதட்டத்தில் நீங்கள் பாட்டுக்கு 7வது மாடி படியை ஏறும்போதே அங்கே வாட்ட சட்டமாக நின்ன 2 பாடி கார்ட்ஸ் உங்களை தடுக்கிறாங்க. மேலே யாரும் போகக்கூடாது, அது சிஇஓவோட இடம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. வியர்வையை தொடச்சிக்கிட்டு கீழே இறங்கி வந்த உங்களுக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் மேனேஜராவது நிற்கிறாரா அப்படின்னு அந்த 6வது ஃப்ளோரில் அம்மாவை தொலைச்ச நாய்க்குட்டி மாதிரி சுற்றி அலையிறீங்க. அங்கேயும் இங்கேயுமா சுற்றி தெரியுற உங்களை பார்த்த மைத்திலி அங்கே இருக்கிற பொண்ணுங்க கிட்ட, ஹே காய்ஸ், ஹலோ கட்சி, பார்க்க தேவதை மாதிரி இருக்கா, பட் வாயை திறந்தா என்னமோ போய் சொல்கிறா தெரியுமா? யாருமா நீன்னு கேட்டதுக்கு அசால்ட்டா கிம் டயாங் சாரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. பட்டிக்காட்டு பொண்ணு அப்படின்னு மைத்திலி சொன்னதை கேட்டு அந்த பொண்ணுங்க வாய் விட்டு சிரிக்கா. சில நிமிஷங்கள்லேயே அந்த தகவல் அந்த ஃப்ளோர் முழுவதுமே பரவிட சுற்றி தெரிகிற உங்களை பார்த்து எல்லாருமே நக்கலாக சிரிக்க தொடங்கிட்டாங்க. சாதாரண கடையோட ஓனருடைய மனைவி அப்படின்னாலே எவ்வளோ ஸ்டைலாக இருப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரோட மனைவி சிம்பிளாக இருக்கிறதுனால டேயோட மனைவி அப்படிங்கிறத யாராலுமே நம்ப முடியல. சோஷியல் மீடியாவில் டேயோட ஃபோட்டோஸ்லாம் ஃபேமஸ் அப்படின்னாலும் டேயோட குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் இன்றைக்கி வரைக்கும் வெளியே வர விட்டதில்லை. அதுக்கு காரணம் அவங்களுடைய பாதுகாப்பு தான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்னைக்காவது அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஸ்ட்ரிக்டாக இருக்கான். அதோட ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு உங்களை அழைச்சிட்டு போனாலும் குறிப்பிட்ட பிஸ்னஸ் மேன்களுக்கு மட்டும்தான் உங்களை அறிமுகப்படுத்தி வைப்பான். மற்றபடி சோஷியல் மீடியா பரவுன டேயோட திருமண புகைப்படம் எல்லாமே என்னைக்கும் அவன் மொத்தமாக அழைச்சிருக்கான். டேக்கு கல்யாணமானது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரை அப்படின்னு தெரியாது. நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களை கிண்டல் செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தன்னை கிண்டல் செஞ்சு சிரிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சு பரிதவிச்சு நின்ன நீங்கள் அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு ஆண்கிட்ட மொபைலை வாங்கி பாடி கார்டுக்கு ஃபோன் பண்ணி லக்ஷ்மியோட கையில் கொடுக்கும்படி சொல்லி, அத்தை நான் தொலைஞ்சு போயிட்டேன் அத்தை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சாவகாசமாக துணியை தைச்சு முடிச்சு தாமதமாக சாப்பிட்டுட்டு இருந்த லக்ஷ்மிக்கு சாப்பாடு தொண்டையில் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது. மடமடம் தண்ணீரை உள்ளே இறக்கிட்டு எழுந்தவ, என்னது தொலைஞ்சு போயிட்டியா, மயூரி எங்க அப்படின்னு கேட்க, இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனான், ஆளை காணலை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் டேயோட ஆஃபீஸ்க்கு வந்த கதையை சொல்லிட்டீங்க. பக்கத்தில் யாராவது இருந்தால் கொடு, நான் பேசுகிறேன், ஆம்பளைங்க கிட்ட கொடுக்காத, பொண்ணுங்க கிட்ட கொடு அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, இதனால் நீங்கள் பார்வையை சொல்லிட்டு இருக்கும்போது மைத்திலியும் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பக்கமாக வர, அக்கா ஒரு நிமிஷம், என் அத்தை உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு மொபைலை கொடுக்குறா. மொபைலை வாங்கி காதில் வச்சா, எம்மாடி என் பையன் கிம் டயாங் தாமா அந்த கம்பெனியோட ஓனரு, அது என்னோட மருமக, என் பையன் இருக்க ரூமுக்கு அவளை அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா லக்ஷ்மி. இது என்னடா பைத்தியக்கார குடும்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தவ காலை கட் பண்ணிட்டா. மொபைலை அந்த ஆண்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டு, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, நீ நினைக்கிற மாதிரி சிஇஓ சாதாரண ஆள் கிடையாது, தூக்கி போட்டு மிதிக்கிறவர். அவர் முன்னாடி நீ இல்லை, ரம்பா, ஊர்வசி, மோகனான்னு எவ்வளோ பெரிய பேரழுக்கி நின்னா கூட அடைச்சை நகரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். வெள்ளையா மெழுகு மாதிரி இருக்கேன்னு அவர் முன்னாடி போனால் உருகிடுவாருன்னு நினைக்காத, மொத்தமாக உன் தலையில் நெருப்பை கொளுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார்.
உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை வேணுமா? அதுக்கு தான் வந்திருக்கியா? நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குற மைத்திரி. இவ்வளோ நேரம் குரலில் இருந்த பயம் உடலெல்லாம் படருது. அது என்னமோ எங்கே போயிட்டாலும் எல்லாரும் என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி உணர்ந்த நீங்கள் அவமானத்தில் கூனி குறுகி அது 12ஆம் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களாம் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நக்கலா. ஹேய், இங்கே பாருடி, 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓவோட ஒய்ஃப்னு வாய் கூசாமல் சொல்கிறா அப்படின்னு இன்னும் கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்க தலை தாழ்த்துறீங்க. ஏய், இங்கே பாரு, இங்கே 12ஆம் கிளாஸ் முடித்தவங்களெல்லாம் வேலைக்கே எடுக்க மாட்டோம். இங்கே இருக்க கக்கூஸ் கலவுன்னா கூட அதுக்கும் ஸ்டேட்டஸ் வேணும். உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்திருக்கா பாரு, வாட்ச்மேனுக்கு தெரியாமல் எப்படியும் உள்ளே வந்துட்டு ஓவராக ஆட்டம் போடாத. யாருக்கிட்டையாவது மாட்டினேன்னு வச்சுக்கோ, ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒழுங்காக கிளம்பிப்போ அப்படின்னு லேசாக திட்டி கிண்டல் பண்ணியும் சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து. உங்களோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. இவங்க கிண்டல் பண்ணது உங்கள் மனசில் பதிஞ்சது என்னமோ. நீங்கள் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, வேலை வெட்டி இல்லை, அதனால தான் மரியாதை இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. இந்த மாதிரி பேசாதீங்க அக்கா, நானும் படிப்பேன், இது மாதிரி பெரிய கம்பெனியில் வேலைக்கு போவேன் அப்படின்னு அமைதியாக போகாமல் அந்த பொண்ணுக்கிட்ட வாய் கொடுக்க மைத்திலியோட பக்கத்தில் நின்ன வாமிகாவோ கிழிச்ச போடி, ஒரு மார்க்கமாக சேலை கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு வரப்பயே நீ எப்படிப்பட்டவன புரிஞ்சு போச்சு. சை, ஒழுங்கு மரியாதையா வெளியே போறியா இல்லை செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தர சொல்லவா? நாங்களே 50 கிலோமீட்டர் தள்ளி நின்று எங்கள் பாஸ் சைட் அடிக்கிறோம். இவள் பாஸோட ஒய்ஃப்னு சொன்னதை நம்ம நம்பலைன்னு அடுத்ததான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து கிழிச்சிருவேன்னு பில்டப் வேற. ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு அவங்களோட மிரட்டலில் பயந்து போயிட்டீங்க. நீங்கள் தியாவாக இருந்தா எகிரி இருந்திருப்பா. நீங்களாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நிகராக பேசக்கூட உங்களுக்கு தகுதி இல்லாத மாதிரி உணர்ந்து கண்களில் நிரம்பின கண்ணீரோட நடைய கட்டுறீங்க. அந்த பொண்ணுங்களும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இன்னும் 10 பொண்ணுங்க கிட்ட சொல்ல அவங்களும் அதை கேட்டு வாய் விட்டு சிரிக்க அந்த ஃப்ளோரே கலக்கலப்பாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே ஒரு நொடி கூட நிற்கக்கூடாது. வெளியே போய் ஏதாவது ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்து அட்ரஸ் சொன்னால் ஆட்டோக்காரனே கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு நடைய கட்டினாலும் இவங்க முன்னாடி எல்லாம் ஏதாவது சாதிக்கணும், எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் எல்லாருமே கலாச்சதில் துக்க தொண்டையில் சிக்கி தவிக்க தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கேருந்த வாட்டர் பியூரிஃபையர் பக்கத்தில் போய் பட்டன் அழுத்துறீங்க. மிஷின் பழுதாகி இருக்கு, எப்போ வேணாலும் உடையும், யாரும் தொடக்கூடாது அப்படின்னு இங்கிலீஷில் தெளிவாக எழுதி ஒட்டியிருக்கு. அதை கவனிக்காமல் நீங்கள் பட்டனை அழுத்தின வேகத்தில் மிஷின் உடஞ்சி மொத்தமாக தண்ணியும் உங்கள் மேலே பிசிறி அடிக்குது. தொப்புன்னு நனைஞ்சபடி கீழே விழுந்த உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ எல்லாருமே கை தட்டி சிரிச்சிட்டாங்க. அவமானத்துக்கு மேலே அவமானம், இனி இந்த பக்கம் நின்னாலே உயிர் போயிடும் அப்படின்னு எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடின உங்களோட கையை பிடிச்சது அந்த முரட்டு கரங்கள். கண்ணீரோடு திரும்பி பார்த்த நீங்கள் அதுக்கு மேலே ஓடாமல் கட்டி அணைக்கிறீங்க தன்னுடைய அன்பு கணவனை. அந்த காட்சியை பார்த்து ஆஃபீஸை அப்படியே உறைஞ்சி நிற்குது. தலை முதல் கால் வரைக்கும் மொத்தமாக நனைஞ்சிருந்த உங்களோட சேலை உடலோட ஒட்டி நிற்க நீங்கள் டெயோட ஒன்றி நிற்கிறீங்க. பயங்கர அசிங்கமாக போயிடுச்சு உங்களுக்கு. கண்ணை திறந்து சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவன் நெஞ்சுக்குள்ளே முகத்தை புதைச்ச மாதிரி நிற்கிறீங்க. பயந்து போய் நின்னவங்கள டே அணைக்கவும் இல்லை, தன்னை விட்டு விளக்கவும் இல்லை. கைத்தட்டி சிரிச்சவங்க எல்லாமே அந்த காட்சியை பார்த்து வாயை பிளந்து நிற்கிறாங்க. இப்பயும் யாருக்கும் நீங்கள் டேயோட மனைவி அப்படின்னு தெரியல. சிறுமூஞ்சி பாசையை கட்டி பிடிச்சிட்டாலே பயங்கர கில்லாடி தான் அப்படின்னு எல்லாரோட கண்களும் உங்களை கேவலமாக பார்க்குது. உங்களுக்கு பயம் விலகவே 2 நிமிஷம் எடுத்துக்க பொறுமையாக உங்களை தாங்கிட்டு இருந்து பிரிக்கிறான். இங்கே நின்னா ஆஃபீஸ் வேலையெல்லாம் தடப்படும் அப்படிங்கிறனால ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நகர பார்க்கும்போதே எல்லாருமே அமைதி நின்னாலும் வாமிக்கா அந்த இடத்துல ஸ்கோர் செய்ய நினைக்கிறா. அவளுக்கு பல நாளாக டேமல ஒரு க்ரஷ்ஷு, அவனை சைட் அடிக்கணும், காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கா. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே டெரர் அப்படின்னு பயமுறுத்தினதால அவன் பக்கம் திரும்பி பார்த்ததில்ல. இன்றைக்கி உங்களை போட்டு கொடுத்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு தப்பான கணக்கு போட்டவ சார் அப்படின்னதும் அப்படியே என்ன திரும்பி பார்க்குறான் வாமிக்காவை. அவனோட விரிஞ்ச அந்த காந்த விழி பார்வையும் களைஞ்ச கேசமும் அவன் ஹேண்ட்ஸமான முக அழகை காட்டி கொடுக்குது. உங்களோட உடலில் இருந்த ஈரம் நீங்கள் கட்டி பிடிச்சதில் டேயோட சட்டையில் பதிஞ்சிருக்க. அவனோட சட்டையும் உடலோட ஒட்டி 6 பேக் வைத்த காட்டி கொடுக்க டே மேலே பயம் இருந்தாலும் பாதி பொண்ணுங்க அவனோட அழகுலையே மெய் மறந்து நிற்கிறாங்க. ஆனால் டேயோட கண்ணுக்கு அந்த பொண்ணுங்க யாருமே தெரில. ஆடு மேய்க்கிற மந்தையில் ஃபரிசியாக நிற்கிற ஆடுகள் மாதிரி தான் அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க. வாட் அப்படின்னு சொல்கிறான் கரகரத்த குரலில். அவன் குரலோட வீரியத்தில் கொஞ்சம் தன்னலைக்கு வந்து சைட் அடிக்கிறத நிறுத்தின வாமிக்கா, சார் இந்த பொண்ணு வாட்ச்மேனை ஏமாற்றி உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இவங்களோட ஒய்ஃப்னு போய் சொல்கிறா. அதுவும் இவ சாதாரண கிராமத்து பொண்ணு, 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு வருவேன்னு வேறு சொல்கிறா அப்படின்னு வாமிக்கா சொல்ல, ஓஹோ இவ்வளோ பேசினாளா
அப்படின்னு உங்களை முறைச்ச பார்வை பார்க்குறான். அதுக்கே உங்களோட ஈரக்குழந்தை நடுங்கிருச்சு. திரும்பி பார்க்காம ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் டேயோட பார்வை உங்களுக்கு பயத்தை கொடுக்குது. உங்கள் யார்கிட்டலாம் இவ என்னோட ஒய்ஃப்னு சொன்னா, யாரெல்லாம் இவ சொன்னதை நம்பலை, கொஞ்சம் கையை தூக்குங்க அப்படின்ட்டே சொல்லி முடிக்கவும் அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே கையை தூக்க குட் அப்படின்னு சொன்னவன் உங்களோட இடுப்பை அழுத்தி பிடிக்கிறான். அவன் செயலில் எல்லாருமே திடுக்கிட்டு பார்க்கும்போதே உங்களை தன்னோட நெருக்கி உங்களோட கீழ் இதில் கவிக்கிட்டவன் வாஞ்சியோட உங்களோட இதழ்களை சுவைக்கிறான். இடையில ஒரு கை சப்பி கணத்தை அழுத்தி பிடிச்ச அரக்கனோட இன்னொரு கை அமைதியாக நின்னாலும் 2 மூக்கும் உரச, ஒருத்தர் மூச்சு காத்து இன்னொருத்தர் மூச்சு காத்துக்குள்ள கலக்க, கண்கள் மூடி இருந்தும் கவிதைகள் பல பேச, பெண்ணவளோட கீழ் உதட்ட கடிச்சு தான் இதழுக்குள்ள கொண்டு வந்து சப்பி இழுத்து தேன் மிட்டாயா ருசிச்சு 2 வினாடி ஓய்வுக்காக வெளியே விட்டு மறுபடியும் அதை தொடர்ந்த அவனோட அந்த முத்தத்தில் அந்த ஃப்ளோரில் இருந்த எல்லாத்துக்குமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. டே மேலே ஒருதலை காதலை வளர்த்துருந்தா அழகு இளைஞ்சிட்டு பொண்ணுங்களோட காதல் அப்படிங்கிற பலூனில் ஊசியால் ஓட்ட போட்ட மாதிரி இருக்கு. ஒரு சில பொண்ணுங்க மயங்கி விழுற அளவுக்கு வந்துட்டாங்க. சிலர் பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. அந்த இடமே ஸ்தம்பிச்சு நின்னாலும் தன்னவளை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு அவனும் வயலின் வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். உங்களோட இதழில் நீங்கள் அவனை கிஸ் பண்ணாமா அப்படியே சிலையா நின்னாலும் அவன் முத்தத்தோட வேகத்தில் திணறி போயிட்டீங்க. கை கால் எல்லாம் சோர்ந்த மாதிரி கண்கள் உள்வாங்க. நீங்கள் கொஞ்சம் திணறுவோம். கீழே உதட்டோட ஓரத்தில் அழிச்சு கடிச்சு 2 துளி ரத்தம் வெளிவர முத்தத்தோட அடையாளத்தை பதிச்சு உங்களோட இதழுக்கு விடுதலை கொடுக்குறான். அவன் இதில் விடுவிச்சாலும் உங்களோட கண்கள் திறக்கவே 10 வினாடி எடுத்துக்கிச்சு. நிற்க கூட தெம்பில்லாத மாதிரி கஷ்டப்பட்டு அழுத்தி பிடிச்சிருந்த அவன் கை புஜங்களை விடுவிக்கிறீங்க. இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணதை டேக்கு நாணமாக இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு நாணமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூனி குறுகி நிற்கும் போதே உங்களோட கையை பிடிச்சி சுழட்டி தன் கை வளைவுகளை கொண்டு வந்து உங்களை முன்னாடி விட்டபடி உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களை அழுத்தி கட்டுப்பிடிக்கிறான். எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி உங்களோட வெக்கத்தில் சிவந்த கன்னத்தில் இதில் பதிச்ச எச்சில் துவைக்க கிஸ் பண்ணி விடுவிக்கிறான். பெரும்பாலான பொண்ணுங்களோட கண்களில் தங்களுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலையே அப்படிங்கிற பொறாமையும் ஏக்கமும் எட்டி பார்க்கா. எனி அதர் டவுட்ஸ்? இதுக்கு மேலே இவ யாருன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்ட்டு நக்கலை கேட்க எல்லாத்தோட தலையும் வேணாம் அப்படின்னு தான் ஆடுது. குட். ரேஷன் கடையில் அரிசி வாங்க லைனில் நிற்பாங்களே அது மாதிரி நின்று ஒவ்வொரு ஆளாக ஒயன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு டெரராக சொல்கிறான். யாரும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் முந்தி அடித்து வரிசையில் இடம் பிடிச்சி நிற்க உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. டேயோட கையை பிடிச்ச நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க? உங்கள் முதலாளிக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும். நான் யாரையும் தப்பாக நினைக்கல, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையாக சொல்ல. ஷட்டப். அவங்க இன்சல்ட் பண்ணது அலமோட பேத்தியை கிடையாது, என்னோட பொண்டாட்டியா. அமைதியாக நில்லு அப்படின்ட்டே மிரட்ட. உரிமையாக மனைவி அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்டு சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருப்பி கஷ்டப்படுத்த மனசு வராது. இதனால் வேணாங்க அப்படின்னு தொடங்கும் போதே உங்களை கட்டுப்பிடிச்சிருந்த அணைப்பை வலுவாக்கி எலும்புகளை ஒட்டைக்கிற அளவுக்கு வலியை கொடுக்குறான். இதுக்கு மேலே வாயை திறந்தா தனக்கு ஆபத்து அப்படின்னு புரிஞ்ச நீங்கள் ஊமையாக நிற்கா. ஒரு ஆள் விடாமல் அந்த ஃப்ளோரில் வேலை பார்க்குற பொண்ணுங்க, ஆணுங்க, அப்புறம் கர்ப்பிணிகள், வயசானவங்க மட்டும் இல்லாமல் கிளீனர் வரைக்கும் எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாருக்கும் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லியும் தலையாட்டியும் கழுத்து வலி வந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு யார் மேலேயும் வன்மமாக இல்லை, ஆனால் டே வந்தது சந்தோஷமாக இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களை தனிமையில் ஓட விடாமல் உங்கள் கையை தாங்கி பிடிச்சிட்டான். எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக நிற்க வச்சிட்டான் அப்படிங்கிற சந்தோஷம்தான். உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீராக எட்டி பார்க்குது. உங்களை அணைச்சிருந்த பிடியை விடுவிச்சு உங்களோட கைகளை பற்றிக்கிட்டான். கம் லெட்ஸ் கோ அப்படின்னு மாடிப்படி வழியாகவே உங்களை எல்லாரும் முன்னாடியும் அழைச்சிட்டு போகிறான். ஹெவியாக பனிஷ்மெண்ட் தந்துடுவான் அப்படின்னு பயந்து நின்றவங்களுக்கு எப்படியோ பாவம் பார்த்து விட்டுட்டான் அப்படின்னு நிம்மதியாக இருக்கு. பணக்காரன் அப்படின்னு அவனை பெரும்பாலானோர் காதலிச்சாங்க. ஆனால் அவன் ஏழை பொண்ணு மேலே வச்சிருக்க அந்த உண்மையான காதல் எல்லாரையும் நெகிழ வைக்குது. 7வது ஃப்ளோருக்கு உங்களை அவன் அழைச்சிட்டு வர அங்கே 20க்கும் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போதே ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாமே இழந்து உங்களுக்கும் டேக்கும் மரியாதை செலுத்த பரவாயில்லையே, கம்பெனி முதலாளிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லை என் புருஷனுக்கு மரியாதை தராங்க. சும்மாவா 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா என் புருஷன் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு இன்னும் நீங்கள் அப்பாவி கை குழந்தையாவே அவன் கைக்குள்ளே அடங்கியிருக்கீங்க. அட லூஸு லூஸு, எல்லாரும் பேசாத தெளிவாக கேட்டிருந்தீங்கனாவே அவன் இந்த கம்பெனியோட ஓனர்னு தெரிஞ்சிருக்கும்.
அந்த மைத்திலியே 2-3 தடவை சொல்லிட்டா. இன்னமும் நீ இப்படியேவா நினச்சிட்டு இருக்க? ஐயோ! இப்படி பெருமையாக நடந்து வந்த உங்களோட கண்கள் தூரமாக நின்ன ஒருத்தனை பார்த்து மலருது. பல்ல காட்டினபடியே கையை ஒருத்தனை நீங்கள் ஹாய் அண்ணா அப்படின்னு மேனேஜர் ஜோசஃபை பார்த்து கூப்பிட்றீங்க. அத்தி யமன் என்னை தேடி வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த புள்ள யமனுக்கு கடுதாசி போட்டு அழைச்சிட்டு வந்துடுவா போல இருக்கே. யமகான பாசு வேற முடிக்கிறாரே, எதுக்கும் கண் தெரியாத மாதிரி நிற்போம் அப்படின்னு மேனேஜர் உங்களை பார்க்காம எங்கேயோ பார்த்தபடி நிற்கா. என்ன ஒரு பேசாமல் நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்க, மேனேஜரோட ஹார்ட் கையில் கத்தியோட சிசு செஞ்சுக்க தயாராக நிற்க உங்களோட கையை அழுத்தி பிடிச்சி கேபின்குள்ளே அழைச்சிட்டு போய் கதவை மூடிட்டான். இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு ஆம்புலன்ஸில் ஏறதுக்கு தயாராக இருந்த மேனேஜருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இனி ஹார்ட் அட்டாக்கும் வராது, எவனும் வரமாட்டான் அப்படின்னு தைரியமாக சேரில் உட்காடுறான். அவன் பக்கத்தில் வந்த மனோஜ், என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதா, என் உசுறு ஊசலாடிட்டே இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்குறான் மேனேஜர். நம்ம பாஸு ஆஃபீஸில் யாராவது ஜோடியாக சுற்றினாலோ இல்லை ஏதாவது பொண்ணுங்கக்கிட்ட பேசினாலும் தோலை உரிச்சு எடுத்துருவார். இப்போ என்னன்னா அவரே ஒரு ஒய்ஃப் கூட வந்திருக்காரு அப்படின்னு சந்தேகமாக டேயோட கேபினையே பார்த்துட்ருக்கான். அவன் காதை பிடிச்சி திருக்கின மேனேஜரோ, புது ப்ராஜெக்டில் ஏதாவது சந்தேகம் கேட்கவேன்னு பார்த்தா என்ன சந்தேகம் கேட்குது பார் நாய். அவர் எவ்வளையோவா கொண்டு வந்தார், அவர் பொண்டாட்டி தானடா கொண்டு வந்தார், அவர் இந்த கம்பெனியோட ஓனர், என்ன வேணால் செய்வார், மூடிட்டு போய் வேலையை பாரு, முதல்ல அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அடுத்த மாதம் தான் கல்யாணம். ஆனால் நீ இந்த மாதமே பேசுகிற பேச்சை பார்த்தா புள்ள குட்டி லான்ச் பண்ணிடுவ போல இருக்கு, நீ அடிக்கிற ஜொல்லு இங்கே வர கொட்டிக்கிட்டு கிடக்குது போ அப்படின்னு மனோஜை தோற்று விட்ட டேயோட கேபினை பார்த்து குறும்ப சிரிக்கிறான் மேனேஜர். பாஸ் பயங்கர கண்ட்ரோலான ஆளுன்னு நினச்சேன், பரவாயில்ல எல்லா பக்கமும் புகுந்து விளையாடுறாரே. நமக்கு தான் எந்த கொடுப்பனையும் இல்லை, கல்யாணமான அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிட்டா, 7வது மாதம் ஆத்தாக்காரி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தா, அடுத்த 1 வருஷத்தில் அடுத்த குழந்தை ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கபி கபின்னு ரொமான்ஸ் பாடிட்டு போனால் தூக்கி போட்டு மிதிக்கிறா, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு வாய்ப்பழம்னாலும் கை லேப்டாப்பில் வேலையை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கேபின்குள்ளே டே அணைப்பானோ அடிப்பானோ அப்படின்னு பயந்து போன உங்களோட கழுத்தில் புதஞ்சு கிடக்கு டேயோட முகம்தான் புதஞ்சு கிடக்கு. ஆனால் கையோ தலையில் இருக்கிற துண்டால் உங்கள் தலையை தவிட்டுது. இன்றைக்கி ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் உங்களோட கழுத்து வளைவில் புதைச்சி நிம்மதியை தேடுற மாதிரி டென்ஷனாக குறைச்சிக்கிட்டு இருக்கான் டே. அவன் செயலில் அப்படியே பிரமிச்சு அமைதியாக நிற்கிறீங்க நீங்கள். இதே நேரத்தில் உங்களை கிண்டல் பண்ண 6வது ஃப்ளோரில் இருக்கிற எல்லாருமே வேலை இழந்து அவங்கவுங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு கண்ணீர் வடிக்காத குறையாக கிளம்பிட்டாங்க ஆஃபீஸை விட்டு. யார் பொண்ணாடிய வம்புக்கு இருக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஓகே பாய்.